ஹலோ காய்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கிராணி 2 பிளேயிங் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து படிக்கட்டு ஏறி மாடிக்கு போயிடலாம். இப்போ ஷார்ட் கன் எடுத்துகிற டேய் கிழட்டு பையா, இப்போ வாட டேய். பின்னாடி இந்த அடிக்கிற முதுகு பின்னாடி இருந்து நாளாக முன்னாடியில் இருந்தால் தான் அடிப்பேன். பின்னாடி வந்து அடிக்கிறாங்க கிறுக்கு பையன். டேய் கிளவா, எங்கடாங்கிற? வரான் பாருங்கள். வைக்கிறது கூட தெரியாமல் போயிட்டுக்கிறான். சாப்பிட செட்டப் ஆகிடு. ஓகே, இப்போ கிராண்ட்பா வந்து 2 மணி நேரங்கிறேன் 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டான். அதுக்குள்ளே இப்போ இந்த என்ன பண்ணோம், கடைசியில் எங்கே விட்டோம்? சரி இருங்க, நம்ம எங்கேயே விட்டோம் அங்கேயே போய் தொடங்குவோம். இப்போ வந்து பீஸ் ஆஃப் பெயிண்டிங்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறேன். அந்த ஹெலிகாப்டர் ரூப்பில் மட்டும் வச்சிடலாம். ஏன்னா இப்போ நமக்கு எதுவுமே பண்ண முடியல. அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறதுனே நமக்கு சுத்தமாக தெரிலல. ஸோ அதனால் இப்போ அந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஓடு 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 ஃபாஸ்ட். எங்கே இந்த பக்கம் லெஃப்ட்டு, இந்த பக்கம் தான் ஓடு. அங்கே கதவை திறந்துச்சு. இன்னும் 2 பீஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து தேவைப்படுது. நான் வந்து 2 பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கா எங்கே பார்த்தேன்னு மறந்துட்டேங்க. இங்கே தான் இருக்கா என்ன? இல்லை எதுவுமே இல்லை. கிளாஸ் ஃபியூஸ் வேறு நமக்கு தேவைப்படுங்க. கிளாஸ் ஃபியூஸ் இங்கே தான் விட்டோமா என்ன? இங்கே எதுவுமே இல்லை. சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்பா நல்ல வேலை, பீஸ் ஆஃப் பெயிண்டிங் இன்னொன்று கிடச்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பீஸ் ஆஃப் பிக்சர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்ல, அந்த ஒரு டனல் மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் யூஸ் பண்ண நான் நினைக்கிறேன். அங்கே தான் போய் பார்க்கணும் நான் அதை வச்சுட்டு. ஓகே, ஃபாஸ்ட்டாக போ. கிழங்கு வந்துட போகிறான். கிழவனோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் இதில் வைக்கணுமாக்குது. தலை விதி. ஓகே, கிளம்ப வந்துட்டானே. என்ன 2.5 நிமிஷம் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ போகலாம் ஃபாஸ்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே இல்லை. எங்கள் ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் ஸ்டன் கன் எடுத்துக்கலாம். கிளம்ப வந்தானா போட்டுடலாம். டேய் கிளவா, கேட்டு பையா டேய். எதுக்கு கிளம்புக்கு வெயிட் பண்ணலாம். ஹெலிகாப்டர் மேனுவல். ஓகே, இப்போ ஹெலிகாப்டர் மேனுவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, எதாவது இருக்குதா? கிளவா, என்னங்க கிழவனை காணோம். டேய் கிழட்டு பையாவா, டேய் கிழவா வந்து துறடா டேய். நம்ம கையில் மட்டும் ஏதாவது கன் இருந்துச்சுன்னா வரமாட்டேங்கிறாங்க. இதே கன் இல்லாதப்போ முதுகு பின்னாடி இருந்து அடிக்கிறான். கன் இருந்துச்சுனாலும் முதுகு பின்னாடிலேருந்து அடிக்கிறாங்க. இங்கே இருக்கா? டேய் கிழட்டு பையா, எங்கடாங்கிற? டேய் கிழவா வாடா. எங்கங்க கிழவனையும் காணோம். கிழவனுக்கோசரம் வெயிட் பண்ணுவோம். காத்திருந்து வந்துட்டாங்க கிழவன். ஓகே இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, சைடில் போய் சொருவிச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா நம்ம இன்னொரு டேவும் வேஸ்ட் ஆகிருக்கோம். இப்போ எங்கள் பீஸ் ஆஃப் பிக்சர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டன் கண்ணை கீழே போட்டுடலாம். ஓடுங்க. இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, நான் கிழவனை சுட்டது கொஞ்சம் ஜஸ்ட்டாக இருக்குங்க. நான் கையோட ஓரத்தில் சுட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. இல்லைன்னா என்னத்திக்கு நம்ம தோற்றுருப்போம் அந்த கேமில். ஓகே, ஓடு. ஓகே, ஏறு. ஏணி எவ்வளோ பெரிய ஏணி இங்கே எடுத்துகிட்டு போய். ஓகே, 3 பீஸ் ஆஃப் பிக்சரும் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நமக்கு ஷார்ட் கன் தேவைப்படும், இல்லைனா ஸ்டன் கன். 2த்துல வெப்பன் ஏதாவது நமக்கு இப்போ தேவைப்படும். ஐயோ, வெப்பனை வேறு எங்கெங்க போட்டேன்? ஐயோ, கிழவனை சுட்டேன். மட்டும் ஹாலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டன் கன் இங்கே பார்ப்போம். நம்ம கிழவன் எங்கே சுட்டேன்? கிழவன் எங்கே சுட்டேன்? கிடச்சிச்சா? இல்லை, இது என்னது? ஸ்டன் கன் ஆமோ. ஓகே, ஸ்டன் கன் தேவைப்படுது. ஸ்டன் கன் எங்கே போட்டோம்? அந்த பீஸ் ஆஃப் பிக்சர் எடுத்த இடத்துல போட்டோம். இப்போ ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு. கிளம்ப வந்துருப்போம். ஐயோ, ஓகே எடுத்தாச்சு. எந்திரிச்சு ஓடு. ஃபாஸ்ட். ஓகே, இப்போ கிளம்ப வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட கையில் வெப்பன் இருக்கு. இப்போ எங்கே போகணும்? இப்போ ஹெலிகாப்டர் ரூமுக்கு போகணும். செக்யூரிட்டி கீ ரூமுக்கு போகணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஓடுறா. ஓடினான் படிக்கட்டை பார்க்கும் வரை ஓடினான். ஓகே, வந்தாச்சு. ஏறு. ஃபாஸ்ட். இங்கே இல்லை, இங்கே தான். ஓடு. ஓகே, இந்த கதவு திறந்தாச்சா? ஓகே, திறந்தாச்சு. இப்போ வந்து இந்த கேமை நம்ம முடிக்கணும். இப்போ இந்த கேமை முடிக்கிறது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். பொறுமையாக காமிச்சா போர் அடிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஷூட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே என்ன தேவை? ஓ மை காட், போட் வீல் கிடச்சிருச்சுங்க.
ஐயோ கிளாஸ் ஃபியூஸ் வேணும் இப்போ, இல்லைனா விழுந்துருவோம். இருங்க, இங்கேருந்து எதுவும் எடுக்க முடியுமா பார்க்கலாம். ஓடு, இங்கேருந்து எடுக்க முடியுமா? இல்லைங்க, எடுக்க முடியல. நான் கிளாஸ் ஃபியூஸை எங்கேயோ பார்த்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிளாஸ் ஃபியூஸ் எங்கேயோ பார்த்தேங்க. ஐயோ கிளாஸ் ஃபியூஸ் வேறு எங்கே பார்த்தேன்னு தெரிலங்க, மறந்து போயிட்டேன். ஓகே, இப்போ மட்டும் நமக்கு அது கிடச்சதுன்னா நம்ம கேம் விட்டு எஸ்கேப்பு. நம்ம முதல்ல அந்த ஷார்ட் கன்னையோ ஸ்டன் கன்னையோ ஆமாவையும் எடுத்துப்போம். ஏன்னா அப்போ தான் கிளம்ப வந்து அடிக்க மாட்டான். ஓகே, கீழே போயிடலாமா? கிளம்ப வேறு வந்துடும்னு பயமாக இருக்கே. இங்கே எதாவது விட்டுட்டோமா என்ன? ஃபியூஸ் எங்கே பார்த்தோங்க, மறந்து போச்சு. சரிங்க, டே கிளவா இருக்கியா? கிளவாடே எங்கே ஆகுற? டேய், நீ ஏன் வந்து என் கையில் ஒரு சுடு வாங்கிக்கோ. ஆல்ரெடி நாளைக்கு கடுப்பாக்குறேன். கிளாஸ் ஃபியூஸை வேறு காணன்னு தேடி நிற்கிறேன். கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இருக்கும்? ஏதாவது டேபிளில் தான் இருக்கா? எங்கடா கிளவான வேறு காணும். சுட கேட்டு பையாடே வாடா. இருங்க, இந்த ரூமில் எதாவது பார்த்தோமா? இல்லை கோபார் இல்லை, எங்கேயும் இல்லை. இருங்க, எங்கடா பார்த்தோம்? இங்கே பார்த்தோமா இல்லை, எங்கேயும் இல்லை. கிளவனை வேறு காணோம். ஒரு வேளை இங்கே பார்த்துருப்போமோ? இங்கே இருக்கா என்ன? வா சூப்பருங்க, கிளாஸ் ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிராண்ட்பா வந்து கொள்ளிடணும். ஏன்னா அப்போ தான் கிராண்ட்பா வந்து நம்ம அந்த போட் வீல் எடுத்துகிட்டு போகிறப்ப வரமாட்டான். கிளம்ப அங்கே இருக்கான். எங்கே பாட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டு சொல்லிட்டு கேட்டுச்சாங்க உங்களுக்கு? ஓகே, இப்போ கிழவனை வந்து சுட்டுடலாம். கிழவன் எங்கே பாருங்க கேட்க. ஓகே, சுட்டுச்சு. ஓகே, ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இப்போ வந்து அந்த கிளாஸ் ஃபேஸ் எடுத்துகிட்டு போகணும். கிளாஸ் ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அந்த போட் வீல் எடுத்துகிட்டு வந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ஓடு ஓடு ஓடு. ஐயோ, இந்த டேபிள் வேறு பறிச்சு டீம்ஸை பண்ணுதே. இங்கே தான். ஓகே, ஏனில் ஏறணும். லெஃப்ட் திரும்பிச்சு, ரைட் திரும்ப. ஓகே, போ 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 ஸ்ட்ரைட்டாக போ. லெஃப்ட்டு லெஃப்ட்டு யூஸ் பண்ணு யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, எடுத்துகிட்டு ஓடிடும். போட் வீலா? அப்பா, போட் வீல் கிடச்சிருச்சே. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கேம் வந்து எஸ்கேப்பு. கிளம்ப வந்து எதிர்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ உட்காராடி. இதை படிக்கட்டு வேறு சோதிக்குதுடா. ஓகே, இப்போ எப்படி போகணும்? லெஃப்ட்டு ரைட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த படிக்கட்டில் இறங்கணும். அவ்வளோதான், இந்த கேம் வந்து நம்ம முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, போயாச்சு, போட்டுக்கு போயாச்சு. ஓகே, அவ்வளோதான். போட்க்கு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, இந்த கேம் விட்டு நம்ம எஸ்கேப்பு. இந்த கிராணியில் போட் எஸ்கேப்போட எண்டு வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து அடுத்த பாட்டெல்லாம் வேறு ஏதாவது வீடியோவில் கிராணியை வச்சு ப்ளே பண்ணுறேன். அதுக்கடுத்த பாட்டில் வந்து 2 பேர்த்தையும் வச்சு ப்ளே பண்ணுறேன். ஸோ வெயிட் போயிடாதீங்க. இந்த வீடியோ விட்டு போகிறதுக்கு முன்னாடியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை அமைக்கிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.